ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 5 முதல் 12 வசனங்கள். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5 முதல் 12 வசனங்கள். தியான வசனம் பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். பரிசுத்த மத்தேயு 20:28. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சீடர்களாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம் நாம். ஆகையினாலே அவருடைய சீடர்களாக அழைக்கப்பட்டிருக்கிற நாம் எந்த நிலையில் இருந்தாலும் சரிதான். நீங்கள் ஒரு ஆசிரியராக இருக்கலாம், அலுவலராக இருக்கலாம், ஒரு மாணவனாக இருக்கலாம், அல்லது நீங்கள் தொழிலதிபராக இருக்கலாம், அநேகருக்கு வேலை கொடுக்கிறவர்களாக இருக்கலாம், வேலை வாங்குகிறவர்களாக இருக்கலாம். எந்த பணியிலே எந்த ஸ்திதியிலே நாம் இருந்தாலும் ஆண்டவருடைய சீடர்களால் அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அவருடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்தவர்களாக, அவருடைய மீட்புக்கு சொந்தக்காரர்களாக நீங்களும் நானும் இருப்போம் என்றால், நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டிய மகா உன்னதமான ஒரு சத்தியம், நாம் தாழ்மையுள்ள வேலைக்காரர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். சீடர்கள் தாழ்மையுள்ள வேலைக்காரர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் ஊழியம் கொள்ளும்படி அல்ல, ஊழியம் செய்யும்படி வந்தார். ஊழியக்காரனாக வந்தார். ஊழியனாக இருந்து வேலை வாங்குவதற்கு அல்ல, ஊழியம் செய்வதற்காக அவர் வந்தார் என்பதைத்தான் இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அதைத்தான் பவுலடிகளார் பிலிப்பியருக்கு எழுதுகின்ற பொழுது சொல்லுகிறார், தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். மனுஷரூபமாய் காணப்பட்டு மரணபரியந்தம், அதாவது சிலுவையின் மரணபரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார் என்பதாக சொல்லுகிறார். அவ்விதமாக தாழ்த்தப்பட்டபடியினாலே எல்லாவற்றிற்கும் மேலாக தேவன் அவரை உயர்த்தினார் என்பதாக சொல்லி, அனைவருடைய முழங்கால்களும் ஆண்டவருக்கு முன்பாக முழங்கப்பட வேண்டும் என்பதாகவும் அங்கே குறிப்பிடுகிறார். இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகின்ற பொழுது 7 காரியங்களை சொல்லுகிறார். முதலாவதாக, தேவனுக்கு சமமாய் இருப்பதை அவர் என்ன செய்தார்? வெறுத்தார். அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அதை வெறுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். 2ஆவதாக, அவர் வெறுமையாக்கினார், தம்மை வெறுமையாக்கினார். 3ஆவதாக, அடிமையின் ரூபம் எடுத்தார். அடிமையின் ரூபம் என்பது மனுஷனுடைய ரூபம், அடிமையின் ரூபம். ஆக மனுஷனின் ரூபம் எடுத்தார், மனுஷ சாயலாகவும் மாறினார். அது மாத்திரமல்ல, அவர் எல்லாருக்கும் காணப்பட்டார், எங்கேயோ ஒளிந்து கொள்ளவில்லை, மனுஷரூபமாய் காணப்பட்டார். 6ஆவதாக நாம் பார்க்கின்ற பொழுது, சிலுவையின் மரணபரியந்தமும் அவருடைய கீழ்ப்படிதலை அவர் வெளிப்படுத்தினார். ஆம், தம்மை தாமே தாழ்த்தினார் என்பதாக சொல்லுகிறோம் நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே அவருடைய உன்னதமான பணிக்கு, அவருடைய கல்வாரி பணிக்கு, அவருடைய சிலுவையின் ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் அவரிடத்திலே காணப்பட்ட இந்த குணாதிசயங்கள் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். எலிசாவை குறித்து நாம் பார்ப்போம் என்றால், ஜனங்கள் தங்கள் கைகளை கழுவிக்கொள்ளும்படி தண்ணீர் வார்த்ததை மாத்திரம்தான் எலிசா செய்தானா? எலிசாவை குறித்து 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் நான் வாசிக்கின்ற பொழுது, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த, இல்லை என்றால் எலியாவின் கை கழுவதற்காக தண்ணீர் கொடுத்த வேலைக்காரன் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அவனுடைய பணி வெறுமனே கை கழுவதற்கு தண்ணீர் கொடுத்த பணி மாத்திரம்தானா? இல்லை. இதே எலிசா தான் யோர்தான் நதியை 2ஆக பிளந்தான். எரிகோவின் தண்ணீரினால் ஏற்பட்ட கொள்ளை நோயை தடுத்து நிறுத்தினான். இதுபோன்ற செயல்கள் யாவும் குறிப்பிடத்தக்க அபூர்வமான செயல்கள் அல்லவா? ஆனாலும் அவனோ ஒரு வேலைக்காரனாகவே இங்கு அறியப்படுகிறான், அறிமுகப்படுத்தப்பட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். எவ்வளவு பெரிய வல்லமையான ஒரு ஊழியக்காரன், ஆனால் அவன் ஒரு வேலைக்காரனாக இங்கு அறியப்படுகிறான். தனக்கு தரப்பட்ட வேலைக்காரன் என்ற பட்டத்தை குறித்து எலிசா கொஞ்சமும் எந்த சலனமும் இல்லாதவனாகவே காணப்பட்டான். அவனுடைய ஊழியத்தில் எலியாவின் வேலைக்காரன் என்பதையே ஜனங்கள் வெளிப்படையாக கண்டிருந்தபடியால் அவன் ஒரு வேலைக்காரன் என்ற எண்ணம் ஜனங்கள் மனதில்
அந்த அளவிற்கு பதிந்து விட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் ராஜாவினுடைய வேலைக்காரன் கூட எலிசாவை குறித்து கூறுகின்ற பொழுது தண்ணீர் வார்ப்பவன் என்று குறிப்பிட்டான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரி, நீங்களும் நானும் பிறருக்கு வேலைக்காரர்களாக இருப்பதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை நாம் மறந்து போகக்கூடாது. நாம் அதிகாரம் வகிப்பதற்காக அல்ல, துரைத்தனம் பண்ணுவதற்காக அல்ல, வேலை வாங்குவதற்காக அல்ல, வேலை செய்வதற்காக, வேலைக்காரர்களாக இருப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தனக்கு தரப்பட்ட வேலைக்காரன் என்ற பட்டத்தை குறித்து எலிசா எந்த சலனமும் இல்லாதவனாக இருந்தான். இன்றைக்கி நாம் ஒரு வேலை, சில வேலைகள் நமக்கு அருகிலே இருக்கிறவர்கள் கொடுக்கின்ற பொழுது அந்த வேலை தரம் குறைந்த ஒரு வேலையாக இருக்கும் என்றால், இல்லை என்றால் ஒரு சாதாரண வேலையாக இருக்கும் என்றால், அந்த வேலை கொடுத்தவர்களை எந்த அளவிலே நாம் பார்க்கிறோம், நம்முடைய முகபாவனை எவ்விதமாய் வேறுபடுகிறது, நாம் எந்த அளவிலே நம்முடைய உடல் அசைவினாலே அவர்களுக்கு பதில் கொடுக்கிறோம், சற்று யோசித்து பார்ப்போம். இது நான் செய்ய வேண்டிய வேலையா? என் கரத்தில் இதை எப்படி கொடுக்கலாம்? எத்தனையாய் நம்மை முன்னிறுத்துகிறவர்களாக அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் காணப்படுகிறோம். தயவு செய்து நாம் யோசித்து பார்ப்போம். நீங்களும் நானும் தாழ்மையுள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சீடர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். சீடர்கள் மாத்திரமல்ல, நீங்களும் நானும் தாழ்மையுள்ள வேலைக்காரர்கள் என்பதையும் நாமும் கூட மறந்து போகக்கூடாது. ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்று நாமும் கூட பிறருக்கு வேலைக்காரர்களாக இருப்பதற்கே அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற அந்த ஆணித்தரமான காரியம் நம்முடைய மனதிலே காணப்பட வேண்டும். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களின் கால்களை கழுவினார். அவர் எழுந்தார், தண்ணீரை எடுத்தார், இடுப்பிலே அவர் என்ன செய்கிறார்? சேலையை கட்டி கொள்ளுகிறார். தன்னுடைய சீடர்கள் ஒவ்வொருவருடைய கால்களையும் அவர் கழுவுகிறார். சீடர்களுடைய கால்களை கழுவுகிறார். அந்த கால்கள் ஒருவேளை அவருக்கு முற்றுமுடிய அர்ப்பணிக்காத ஒரு கால்கள், அவர்களுக்கு துரோகம் செய்த கால்கள், அவரை காட்டி கொடுத்த கால்கள், அவரை மறுதலித்த கால்கள், அவரை விட்டு ஓடிப்போகிற கால்கள், இவை அத்தனையும் தான் அங்கே இருக்கிறது. அங்கே இந்த கால் நல்ல கால், இந்த கால் கெட்ட கால் என்று சொல்ல அல்ல, ஆண்டவர் அனைவருடைய கால்களையும் கழுவினார். பேதுருவிடத்தில் வருகின்ற பொழுது அவன் என்னுடைய கால்களை நீர் கழுவக்கூடாது என்று சொல்லுகிறான். ஆனால் ஆண்டவர் அவனிடத்தில் நான் உன்னை கழுவவில்லை என்றால் என்னிடத்திலே உனக்கு பங்கு இல்லை என்று சொன்ன பொழுது அவன் என்னுடைய முழுமையுமே என்னை கழுவும் என்று சொல்லி ஒப்புக் கொடுக்கிறார். கழுவி முடித்த பின்பாக ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவரும் போதகருமாகிய என்னை ஆண்டவர் என்று சொல்லுகிறீர்கள், ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்களுடைய கால்களை கழுவுவேன் என்றால் நீங்கள் எவ்விதமாய் இருக்க வேண்டும் என்பதாக நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு சவால் நிறைந்த பணியை நமக்கு கொடுக்கிறார். நாம் வேலைக்காரர்களாய் பணி செய்வது, சீடர்களாய் அழைக்கப்பட்டிருக்கிற நாம் ஆண்டவருடைய வேலைக்காரர்களாய் பணி செய்வது ஒரு சவால் நிறைந்த வாழ்க்கை, சவால் நிறைந்த ஒரு ஊழியம், சவால் நிறைந்த ஒரு பணி என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. கஷ்டமான ஒன்று தான் இது. என்னுடைய கௌரவத்திற்கும் என்னுடைய ஸ்டேட்டஸுக்கும் என்னுடைய மதிப்புக்கும் இழுக்கானது என்று சொல்லி சில வேலைகளை ஒதுக்குகிறோம். சிலரோடு சில காரியங்களை பகிர்ந்து கொள்வதற்கு நாம் மனமற்றவர்களாக காணப்படுகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் அவருடைய வேலையாட்களாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய வேலையாட்களாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இங்கே ஆண்டவர் தாலந்து உவமையை சொல்லுகின்ற பொழுது 3 பேரிடத்தில் அந்த என்ன செய்கிறான்? அந்த முதலாளி தாலந்துகளை கொடுத்து கடந்து செல்லுகிறான். அங்கே அவன் திரும்பி வருகின்ற பொழுது அவர்களை பார்த்து என்ன சொல்லுகிறான்? உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே என்பதாக சொல்லுகிறான். உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, நீ உன் ஆண்டவனுடைய சந்தோஷத்திற்குள்ளாக பிரவேசி என்பதாக சொல்லுகிறான். பாருங்கள், பரிசுத்த மத்தேயு 25ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்று சொல்லுகிறார். 21ஆம் வசனத்திலே அதே விதமாக அந்த முதல் ஊழியக்காரனை பார்த்து சொல்லுகிறார். அப்படி என்றால் என்ன? நீங்களும் நானும் அவருடைய பணியாட்கள், அவருடைய சீடர்கள் என்பது மாத்திரமல்ல, சீடர்களாய் அழைக்கப்பட்டிருக்கிற நாம் ஆண்டவருடைய வேலைக்காரர்கள் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. பிறருக்கு நாம் பணி செய்ய முடிய அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகையினாலே அந்த பணியிலே நான் ஒரு சீடனாய், ஒரு ஊழியக்காரனாய் அழைக்கப்பட்டிருக்கிற நான்
தாழ்மையை நான் கடைபிடிக்கவில்லை என்றால் என்னுடைய பணியிலே நான் அஜாக்கிரதையாக இருக்கிறேன், நிர்விசாரமாக இருக்கிறேன். என்னுடைய பணியை குறித்ததான ஒரு அவநம்பிக்கையோடு நான் இருக்கிறேன். என்னுடைய பணியை குறித்ததான கேவலமான ஒரு எண்ணத்தோடு நான் இருக்கிறேன். அதை தவிர்க்க வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவர் நம்மை பார்த்து உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே என்று சொல்லுவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அதை நிறைவேற்றினார். பிதாவின் சித்தத்தை கடைசி மட்டும் வேலையாளாக அவர் நிறைவேற்றுகிறார் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கலாம். ஆம், நான் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படிக்கே வந்தேன் என்று கூறுகிறார். இந்த பூமியில் ஒரு தலைமை ஸ்தானத்தை விரும்பியவர்களை பார்த்து, என்னுடைய ராஜ்யமோ இந்த பூமியில் உள்ள ராஜ்யங்களின் மனோபாவத்திற்கு முற்றிலும் மாறுபட்டது என்று ஆண்டவராய் இயேசு சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாராலும் அறியப்பட்டு புகழடைய விரும்பும் நோக்கத்தை தவிர்ப்போம். மற்றவர்களை ஆளுகை செய்திடும் தலைவனின் மனப்பான்மை, அதாவது எ பாசிட்டிவ் ஆட்டிடியூட், நம்மை விட்டு கலைந்து செல்ல ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். இந்த மனப்பான்மைகளை தவிர்த்து அவர் தம்மைத்தாம் வெறுமையாக்கினார், ஒரு அடிமையின் ரூபம் எடுத்தார் என்பதை நினைவில் கொண்டவர்களாக அதை நிறைவேற்ற நாம் அவருடைய பொற்பாதத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். எங்கள் பரலோக தகப்பனே, எங்கள் குருவானவர் இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவட்டில் அவரைப் போலவே தாழ்மையான வேலைக்காரனாய் வாழ்ந்திட எனக்கும் எங்களுக்கும் கிருபை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.